நீங்க எல்லாருமே 12th-ஆ? எல்லாருமே 4 பேருமே 12th. இப்போ 12th வந்து முடிய போதில்ல உங்களுக்கு. சோ அதுக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிக்கிறீங்க? ப்ரிப்பரேஷன் என்ன வெறித்தனமா பண்ணிக்கிருக்கான். அது படிச்சு நம்ம பாஸ் ஆன நம்ம ஊர்ல எது நம்ம குறை சொல்லிடக்கூடாது, பாஸ் ஆகணும்னு காண்டி வெறித்தனமா படிச்சுக்கிருக்கான். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் அவ்வளவுதானே. ஓகே, நீங்க என்ன? நான் வந்து ப்ரோ வீட்டுல படிக்கிறேன் ப்ரோ. இப்போ ஏதோ கொஞ்சம் எக்ஸாம்னால படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா படிக்க மாட்டேன், ஊர் சுத்திட்டு தான் இருப்பேன். கிளாஸ்ல எல்லாம் இப்ப படிக்கிறது இல்லை ப்ரோ, சுத்தமா அதெல்லாம் இல்ல. வீட்டுல மட்டும் தான் படிக்கிறது. ஸ்கூலுக்கு வந்தாலே பையலோட ஜாலியா இருக்கிறது அதே ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்றீங்க? ப்ரோ டெய்லியும் படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கோம். டியூஷன் வேற போய்க்கு இருக்கோம். மேலும் தென்றல்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன்ல படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கு. படிக்க போ டியூஷனுக்கு போய் இன்னும் வெறித்தனமா படிச்சுக்கிறேன் ப்ரோ. எவ்வளவு மார்க் வாங்கலாம்னு இருக்கீங்க? ஒரு 598 ப்ரோ. எனக்கு ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்து இப்படி சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சரி வேற லெவல் ப்ரோ. நீங்க ப்ரோ ஆல் தி பெஸ்ட் வாங்கிருங்க ப்ரோ. நீங்க? நாங்க ஒரு லெவல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நார்மலா அதுல படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். டியூஷன் போறீங்களா? டியூஷன் எல்லாம் போறேன். நீ போயிடலாமா? இன்னி போயிடலாம்.